காலையில் ஸ்டார்ட் பண்ண உடனே ஸ்பீடாக ஓட்டிட்டு போனோம் அப்படின்னா நம்ம வாகனத்தினுடைய இன்ஜின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆகிடுது. ஏன் தெரியுமா? எந்த ஒரு வாகனமாக இருந்தாலுமே நம்ம ரொம்ப நேரம் நிப்பாட்டி வச்சிருக்க நேரத்தில் இன்ஜின் ஆயில் இருக்குதானே, அது எல்லாமே கீழே படிஞ்சிருக்கும். இப்போ ஸ்டார்ட் பண்ண பிறகு தான் என்ன நடக்கும்னா, இன்ஜின் ஆயில் வந்து இன்ஜின் பார்ட்ஸ் முழுவதும் பரவுறதுக்கு சரியாக இருக்கும். நம்ம ஸ்டார்ட் பண்ண உடனே ஸ்பீடாக ஓட்டிட்டு போனோம் அப்படின்னா அந்த இன்ஜின் ஆயில் சரியாக படாத காரணத்தினால இன்ஜின் ஆயிலுக்கு இருக்க பார்ட்ஸ் எல்லாமே ஒன்றோட ஒன்று உரசுப்பட்டு டேமேஜ் ஆகும். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆகும். இதனால் இன்ஜின் ஆயில் அல்லது இன்ஜினுடைய ஆயுள் காலம் வந்து குறைய துவங்கிடும். இப்போ எந்த ஒரு இன்ஜினுக்குமே, எந்த ஒரு வாகனத்தின் இன்ஜினுக்குமே ஒரு குறிப்பிட்ட ஆயுள் காலம் இருக்கும். இத்தனை வருஷம் பாய்க்கலாம் அப்படின்ட்டு. நம்ம இந்த ஒரு பிழையை செய்கிறனால என்ன நடக்கும்னா, அதோட ஆயுள் காலம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். அப்போ நம்ம குறிப்பிட்ட காலத்தில் என்ன செய்யணும்னா, ஒரு புதுசாக ஒரு இன்ஜின் வைக்க வேண்டிய நிலைமை வரும். அப்படி இல்லாட்டி அந்த இன்ஜினை ரிப்பேர் பண்ண வேண்டிய நிலைமை வரும். இதை தவிர்த்துக்கணும். அப்படியா இருந்தால் இதை நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு சின்ன விஷயம்தான். எப்போ எவ்வளோ அவசரமாக இருந்தாலுமே நம்ம வாகனத்தை ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு 30 செகண்ட் மட்டும் ஸ்டார்ட்டில் வச்சுருந்துட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வேகத்தை கூட்டிகிட்டு போனோம். அப்படியா இருந்தால் நம்ம இன்ஜினுடைய ஆயுள் காலத்தை கூட்டிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும்.